இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நீட் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வருவதற்கு இன்றைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு அன்றைக்கு அதை எதிர்த்தார்கள். ஆனால் அன்றைக்கு 2006-2010 கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அன்றைக்கு ஆளுகின்ற காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு இந்தியாவெங்கும் இது போல எதிர்ப்பு குரல் எரிந்த போது அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் போது ஒரு உத்தரவை போட்டார்கள். அந்தந்த மாநிலங்கள் அவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அதை நடத்தி கொள்ளலாம், நீட் தேர்வு என்பது கட்டாயமில்லை என்று சொன்னார்கள். அதன் வழியாக அந்த 2006-2010 கலைஞர் ஆட்சி காலத்தில் நீட் தேர்வே இல்லை. அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது அதுக்கு பிறகும் அந்த நீட் தேர்வு என்பது தமிழகத்தில் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அதிமுக ஆட்சியிலே அன்றைக்கு ஒன்றிய அரசாக இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு இந்த நீட் தேர்வை திரிக்க பொழுது அன்றைக்கு வாய்மொழி இருந்த பொழுது அன்றைக்கு முதல் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்முடைய கூட்டணி கட்சிகள்லாம் அன்றைக்கு குரல் கொடுத்தன. அதனால்தான் அரியலூரில் அனிதா போன்ற சகோதரிகளை இன்னைக்கு எண்ணற்ற சகோதரிகளை எழுந்திருக்கணும்னு சொன்னால் நீட் தேர்வு தான் காரணம். அது இன்றைக்கு பூனை வெளியே வந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த தில்லுமுல்லை இந்த ஒன்றிய அரசு காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எனக்கு முன்பாக பேசிய அத்துணை பேரே சொன்னார்கள். ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் இன்றைக்கு இதை படித்து முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பிளஸ் டூவிலே அதிகமான மார்க்கை பெற்றவர்கள்லாம் அந்த மார்க்கின் அடிப்படையிலே அவர்கள் அந்த எம்பிபிஎஸ் சீட்டை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி நீட் தேர்வு என்று மறைமுகமாக என்று சொன்னால் தமிழகத்தில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன. மருத்துவ இடஒதுக்கீடு கிடைக்கின்ற ஒரு இடமாக தமிழகம் இருக்கிறது. அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக அது நம்ம தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழ் படித்த உள்ளவங்க எல்லாம் வரக்கூடாது என்பதற்காக, ஏழை எளிய மக்கள் வரக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட திட்டம் தான் இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு யார் எழுத முடியும்? பணக்காரர்கள் தான் எழுத முடியும். அவர்களுக்காக டியூஷன் வச்சு அதுக்காக தனியாக ஒரு வகுப்பு வச்சுக்கிறாங்க. அதற்கு ஒன்றிய அரசு அதற்கு கை கொடுக்கின்றது. அப்படி ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு அதை எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காலத்தில் தான் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. இன்றைக்கு பல எனக்கு முன்னாக பேசிய சுரேஷ் சொன்னார்கள், எத்தனை முறை தவறுகள் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு தவறு நடைபெற்று ஜூன் 3ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த தேர்வு இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு சொன்னால் மீண்டும் அதை நடைபெறுகின்ற சொன்னால் இதற்கு என்ன காரணம்? அதுக்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். எப்படி இதை கல்வி விட்டார்கள்? இனிமேட்டு அவங்க படித்து அவர்கள் செலவு செய்தது, அவர்கள் இதற்காக மார்க் கஷ்டப்பட்டு படித்தவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கை பிரச்சனை என்ன ஆகுது, இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற முகமாக தான் இன்னைக்கு நம்முடைய தாய் கழகமாக இருக்கின்ற திராவிட கழகம் இது முன்னெடுத்த ஐயா வீரமணி தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி தலைவரை நீங்க நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தை நாங்களாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இதை காலகாலமாக இருக்கின்றோம். இன்றைக்கு புதியதாக ஏற்றிருக்கின்ற புதிய தமிழக அரசு, தாவேக அரசு இது மறைமுகமாக மறந்து கூடாது. ஏனென்று சொன்னால் இது அனைத்து கட்சி சார்பாக கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த பொழுது எங்களுடைய தளபதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அன்றைக்கு ஒட்டுமொத்த இயக்கங்களும் தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசு அறிவித்தோம். ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆகிய அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவது மட்டுமல்ல, இது கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவு இன்றைக்கு இருக்கின்ற புதியதாக பொறுப்பேற்ற ஆட்சி செய்ய வேண்டும். மீண்டும் நீட் தேர்வு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் இந்த டாக்டர் என்ற கனவை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரிலே இந்த மாவட்டத்துடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் இருக்கின்ற அமைச்சர் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே எங்கெல்லாம் கலந்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு திராவிட கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் என்றும் வரவேற்கின்றோம். இது இன்றைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடாது. தமிழகத்தும் இது இன்றைக்கு பட்டியலிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு நாமெல்லாம் ஒன்றிணைந்து போராடுவோம், போராடி வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.